I welcome you to learn English. இந்த வீடியோக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோவில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நீங்கள் ஒரு 5 minutes கழித்து வெளியே இருந்து உள்ளே வரீங்க. அவர்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் முன்னாடி வந்துட்டிங்களா அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹாவ் யூ அரைவ்ட் ஏர்லியர், டிட் யூ அரைவ் ஏர்லியர்? இந்த 2 கொஸ்டினில் எந்த கொஸ்டின் கரெக்ட்? இந்த வீடியோவுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த 2 டென்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன் ஷார்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது? நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருந்துச்சுன்னா அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? நிகழ்காலத்தில் ஒரு செயல், ஒரு ஈவெண்ட் நடந்து முடியுது, அந்த செயலை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த 2 டென்சஸ் பற்றி தான் எக்ஸ்ப்ளனேட்டிவாக இதுக்கு முந்தின வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். இந்த 2 டென்சஸுடைய ரூல்ஸை பேஸ் பண்ணி இதில் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் கொடுத்துருவேன். அதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், எந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் அப்போ தான் வந்திருக்கிறாரு. வந்திருக்கிற அந்த செயல் அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் கேட்கணும். ஹாவ் யூ அரைவ்ட் ஏர்லியர்? நீங்கள் முன்னாடி வந்துட்டிங்களா? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் கொஸ்டின். ஐ வெல்கம் இன் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இன்னொரு சிச்சுவேஷன், ஒருவர் சில மாதங்களுக்கு முன்னர் உங்களிடம் ஒரு பொருளை வாங்கியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பொருளை வாங்கியிருக்கிறாரு. அதே பொருளை இப்போ கேட்குறாரு. நீங்கள் அதுக்கு இதை தான் கொடுத்தேனா அப்படின்னு ஒரு பொருளை காமிச்சு கேட்குறீங்க. எப்படி கேட்பீங்க? ஆல்ரெடி வாங்கின பொருளை நீங்கள் காமிச்சு கேட்குறீங்க, இதை தான் நான் கொடுத்தேனா அப்படின்னு. ஸோ டிட் ஐ கிவ் திஸ் அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை ஹாவ் ஐ கிவன் திஸ் அப்படின்னு கேட்பீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரூல், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல் கரெக்டாக அப்ளை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த செயல் எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டிட் ஐ கிவ் திஸ், இதை தான் நான் கொடுத்தேனா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கொடுத்த அந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சில மாதங்கள் அப்படின்ருக்கு. ஸோ சில மாதங்களுக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு அந்த செயல் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ பாஸ்ட் டென்ஸில் கேட்கணும். ஸோ அந்த 2 ஆன்சர்ஸில் டிட் ஐ கிவ் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷன் பாருங்கள். இதுவும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஷாப் கீப்பர் மாதிரி. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட சில பொருட்கள் வாங்குறதுக்காக ஒருத்தர் வராது. நீங்கள் அவர் கேட்குற பொருளெலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பொருளை கொடுத்துட்டோமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது. அப்போ இதை கொடுத்துட்டேனா அப்படின்னு ஒரு பொருளை காமிச்சு கேட்குறீங்க. அதை எப்படி கேட்குறது? டிட் ஐ கிவ் திஸ், ஹாவ் ஐ கிவன் திஸ்? இந்த 2 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நிகழ்காலத்தில் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது திங்ஸ் வாங்க வந்திருக்கிறாரு, நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு பொருளை நான் அதை கொடுத்துட்டேனா அப்படின்னு காமிச்சு கேட்குறீங்க. அப்போ அந்த செயல் அப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ ஹாவ் ஐ கிவன் திஸ், ஹாவ் ஐ கிவன் திஸ் அப்படின்னா நான் அதை கொடுத்துட்டேனா, இந்த பொருளை கொடுத்துட்டேனா. இப்போ இன்னொரு சிச்சுவேஷன், கடைக்கு சென்று திரும்பும் உங்கள் நண்பரிடம். கடைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு உங்கள் ஃப்ரெண்டு. அனைத்து பொருட்களும் வாங்கியாச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். எல்லா திங்ஸும் வாங்கிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. டிட் யூ பை ஆல் திங்ஸ்? இது பாஸ்ட் டென்ஸ். ஹாவ் யூ பாட் ஆல் திங்ஸ்? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எந்த கொஸ்டின் கரெக்ட்? எந்த கொஸ்டினை கேட்கணும் இந்த சிச்சுவேஷனில்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அந்த பொருட்களை வாங்குகிற அந்த செயல் எப்போ நடந்திருக்கு? நிகழ்காலத்தில் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. வாங்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஓகே, நிகழ்காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஹாவ் யூ பாட் ஆல் திங்ஸ்? ஸோ ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்து முடியுது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹேஸ் வரும், இல்லைனா ஹாவ் வரும். ஹேஸ் எங்கே வரும்? சிங்குலருக்கு ஹேஸ் வரும், ஹாவ் ப்ளூரலுக்கு வரும். யூ அப்படிங்கிறது ப்ளூரலை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஹாவ் யூ பாட் ஆல் திங்ஸ், தட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுவரையும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் உங்களை
சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறாரு. ஓகே, அவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நம்ம பார்த்துருக்கோமா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாவ் வி மெட் எ ஃபியூ மந்த்ஸ் பேக் அப்படின்னு கேட்கணும். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டோன்னா, டிட் வி மீட் எ ஃபியூ மந்த்ஸ் பேக் அப்படின்னு கேட்கணும். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவரை அடிக்கடி நம்ம மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்ககிட்ட டிட் வி மீட், ஓகே நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணோமா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அறிமுகம் இல்லாதவர் இல்லைன்னா ரொம்ப ரேராக மீட் பண்ணுறவங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா அப்படின்னு டவுட்டோடு கேட்குறதுக்கு ஹாவ் வி மெட் எ ஃபியூ மந்த்ஸ் பேக். இப்போ பேசுகிறவங்க, அதாவது இப்போ இருக்கிற கம்யூனிகேஷனில் இந்த ரூலை ரொம்ப ஃபாலோ பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே கேட்டுறாங்க. அது பாஸ்ட் ஈவெண்ட்டாக இருந்தாலும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே கேட்டுறாங்க. இந்த சென்டென்சஸ் பாருங்களேன். ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர் பிஃபோர். நான் உங்களை ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கேன். ஓகே, ஐ ஹாவ் சீன் யூ தேர் ஜஸ்ட் நவ். நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன், அங்கே பார்த்தேன். ரெண்டுக்குமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வர முடியாது. அதாவது ஐ சா யூ சம்வேர் பிஃபோர் அப்படின்னு வரக்கூடாது. ஓகே, ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர் பிஃபோர், ஐ ஹாவ் சீன் யூ தேர் ஜஸ்ட் நவ். இப்போ தான் உங்களை அங்கே பார்த்தேன். மிடில் இருக்கிற சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ சா யூ சம்வேர் பிஃபோர். அந்த பிஃபோர் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஓகே, ஐ சா யூ சம்வேர். நான் உங்களை எங்கேயோ பார்த்தேன். ஐ சா யூ சம்வேர். இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர் பிஃபோர் அப்படி தான் சொல்லணும். இந்த ரூலை தான் இப்போ இருக்கிற கம்யூனிகேஷனில் ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லாத்துக்குமே ஐ ஹாவ் சீன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அதாவது ஐ சா யூ சம்வேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேக்ஸிமம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணாமல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறாங்க. சில பேர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கம்யூனிகேட் பண்ணால் போதும், இந்த ஹேஸ் ஹேவெல்லாம் வேண்டாம், நான் நடந்து முடிஞ்சதா நான் பாஸ்ட் டென்ஸில் சொல்லிடுறேன் அப்படின்னு எல்லா சென்டென்சஸையுமே, மேக்ஸிமம் நடந்து முடிஞ்ச சென்டென்சஸ் எல்லாத்தையுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணாமல் பாஸ்ட் டென்ஸ்லேயே அவங்க கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. ஓகே, கம்யூனிகேஷன் அடுத்தவங்களுக்கு புரியுது அப்படின்னா ஓகே, அதில் நான் கிராமர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, கம்யூனிகேட் பண்ணால் போதும், ஓகே நான் சொல்ல வர்றதை சொன்னால் போதும், அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நல்லா பேசி இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் கிராமரை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.